உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய ஜிமெயிலில் அன்வான்ட் மெயில்ஸ் மற்றும் நம்முடைய சோஷியல் மீடியா மெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்கிறதுனால நம்முடைய மெமரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதுவே ஆக்குபை பண்ணிடும். கிட்டத்தட்ட இந்த 15 GB தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம வந்து பே பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி நம்முடைய மெமரியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பாதுகாத்துறது, அன்வான்ட் மெயில்ஸ் எல்லாம் எப்படி பார்த்தா நம்ம ரிமூவ் பண்ணுறது, வராமல் எப்படி தடுக்கிறது போன்ற எல்லா தகவல்களும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக நமக்கு வந்து ஜாப் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு சில ஜாப் போர்ட்டல்ஸில் போய்ட்டு நம்ம வந்து அதிகமாக ரிஜிஸ்டர் வந்து பண்ணிட்டு இருப்போம். நம்ம பார்க்குறோமோ இல்லையா அவங்க ரெகுலராக நமக்கு வந்து போஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு மெமரி ஆக்குபை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே timesjobs.com அப்படின்ற இது வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு இது மாதிரி ரிஜிஸ்டர் பண்ண இந்த வெப்சைட் எல்லாம் உங்களுக்கு வேணாம், இனிமேல் அது மெயில் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் கிடையாதுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு unsubscribe அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டால் போதும். இது மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸ் உங்களுக்கு ரெகுலராக மெசேஜஸ் வரது பார்த்தீங்கன்னா வந்து தடுக்க முடியும். அடுத்து இரண்டாவதாக நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணாலும் ரிஜிஸ்டர் பண்ணலாலும் ஒரு சில போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயிலுக்கு ரெகுலராக வந்துகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட போஸ்ட் தான் இது. எம்லி தேங்க்ஸ் கிவிங் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கு. நான் அதோட மெயில் மட்டும் எடுத்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு சர்ச் பண்ண போகிறேன். என்னோட மெயிலில் இதுக்கு ரிலேட்டடான நிறைய போஸ்ட் இருந்துச்சுன்னா எல்லாமே எனக்கு வந்து ஒரே பேஜில் எனக்கு ஓப்பன் ஆனதாக ஆகிடும். ஸோ இது மாதிரி ஒரு 4 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக எனக்கு வந்திருக்கு. நான் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஒரே டைமாக இங்கே நான் வந்து டெலிட் வந்து பண்ண முடியும். இப்படி டெலிட் பண்ண மட்டும் போகாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து பிளாக் வந்து பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் அந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு பிளாக் எம்லி அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். அது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டா போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த போஸ்ட் இனிமேல் வராமல் பிளாக் வந்து பண்ணிவிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி போஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரே டைம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் வந்து பண்ணி விட்டுருங்க. இனிமேல் இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. உங்கள் மெமரியும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக ஆக்குபை ஆனது பண்ணாது. அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா இதுலேருந்து வரக்கூடிய மெயிலில் பர்டிகுலராக எது மாதிரியான மெயில்ஸ் வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான போஸ்ட் மட்டும் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துங்க. அதில் மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ வரைக்கும் இருக்கணும் அப்படின்றதும் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து #attachment size = 5 MB. உங்கள் மொபைலில் நீங்கள் அட்டாச்மெண்ட் போஸ்ட் நிறைய நீங்கள் வந்து போட்டு வச்சிருப்பீங்க. ஸோ அதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 MB இருக்கணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ரிலேட்டடான போஸ்ட் எதெல்லாம் இருக்கும் 5 MB இருக்கிற போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆனதாயிடும். அது தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரிமூவ் வந்து பண்ணிடலாம். ஏன்னா உங்கள் மெமரி கொஞ்சம் ஃப்ரீ ஆனதாகும் அதுக்காக. ஸோ நீங்கள் வந்து 5 MB மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் வந்து 10 MB 15 MB 20 MB கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிலேட்டடாக இருக்கிற நிறைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் ரிமூவ் வந்து பண்ணி விட்டுக்கலாம். இதனால் மெமரி கொஞ்சம் ஃப்ரீ ஆனதாகும். அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியா. ஸோ நீங்கள் எந்த சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா வந்து அட்டாச் பண்ணிருக்கீங்களா அந்த சோஷியல் மீடியா நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துட்டு சர்ச் பண்ணும்போது இங்கே மாதிரி எல்லா போஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து அப்லோட் ஆனது பண்ணும்போது வரக்கூடிய போஸ்ட் எல்லாமே. ஸோ இது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது அதுடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு மெயில் வடிவில் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரே டைம் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு எல்லாத்தையும் டெலிட் வந்து பண்ணிடுங்க. டெலிட் பண்ண போஸ்ட் எல்லாமே ட்ராஷில் இருக்கும். ஸோ இந்த ட்ராஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் வந்து பண்ணுங்க. ஸோ இந்த ட்ராஷ்லையும் போய்ட்டு அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மெமரி உங்களுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆனது ஆகிடும். இது மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் இருக்கலாம், வேறு ஏதாவது போஸ்ட் கூட நீங்கள் வந்து இது கூட அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, குறிப்பிட்ட மெமரிக்குள்ளே நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது மெயில்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து டக்குன்னு நீங்கள் வந்து ஃபார்வர்ட் வந்து பண்ணும்போது இல்லை மெயில் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக சென்ட் ஆனது ஆகிடும். கியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிற்காது. ஸோ இனிமேல் நான் சொன்ன எல்லா ஆப்ஷன் பார்த்தா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மெயிலை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷனோட கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டான நிறைய டெக் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வீடியோ நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Are you listening? Damn.